ஓகே. அடுத்து வந்து கோல் டைரக்டர் வைத்தீஸ்வரி அன்மியூட் பண்ணியிருக்கேன். பேசுங்க. தேங்க்யூ சார். ஆடிபிளா இருக்குங்களா? பேசுங்க. சார் கொஞ்சம் பிரேக் கேக்குதுங்களா? ஆகுற கொஞ்சம் பிரேக் ஆகுற மாரி தான் இருக்கு. கொஞ்சம் ஜன்னல் ஓரத்துல வெளிய வந்து பேசுங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ் சார். ஐ எம் வைத்தீஸ்வரி. நான் கோல் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். நான் இந்த பிசினஸ் வந்து ஒரு 2 இயர்ஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த பிசினஸ் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மூலியமா தான் கிடைச்சிச்சு. நான் எந்த டீம் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். என் பேர் வைத்தீஸ்வரி, கோல் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். நான் வெஸ்டேஜ் எம்பேர் ஃபேமிலில இருந்து பேசுறேன். என்னோட அப்ளைன் வந்து டைமண்ட் டைரக்டர் பானுப்பிரியா மேம், சில்வர் டைரக்டர் கண்ணன் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது கண்ணன் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன்னா இன்னைக்கு நானுமே இவ்வளவு பெரிய இன்கம்குள்ள போயிருக்கேன் அப்படின்றதுக்கு அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கோம். அதுக்கப்புறம் நான் என்னோட ஜேர்னி பத்தி நான் சொல்றேன். ஆஃப்டர் வெஸ்டேஜ் முன்னாடி நான் என்னோட வாழ்க்கை ஒரு 200 ரூபாய் சம்பளத்துக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஒரு 6 வருஷம் போச்சுங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த மேனிக்கு எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது என்ன ஒரு வெளியே வேலைக்கு போட விட மாட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்துமே நான் வேலை, அதாவது 14 வயசுல இருந்தே நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு கையில வந்து இன்கம்ன்றது எனக்கு செல்ஃபாவே வருமானம்ன்றது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா என் குடும்பத்தை எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், 3 தங்கச்சிங்க. அப்படின்னும் போது நான் தான் என் குடும்பத்தை ரொம்ப அதாவது எல்லா சப்போர்ட்டும் பினான்சியலா ரொம்ப சப்போர்ட்டுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னும் போது எனக்கு வருமானம் இல்லை. நான் என்னை வீட்டில் கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னடா பண்ணலாம், நம்மளுக்கு அம்மாவுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு கேட்கும் போது எங்க ஹஸ்பண்ட் வெளியில வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க சைடு பார்த்தீங்கன்னா வெளியில வேலைக்கு விட மாட்டாங்க ஹஸ்பண்ட் சைடு. அப்படின்னும் போது நான் நிறைய யோசிச்சேன். அப்புறம் எனக்கு வந்து அப்ளைன் வாய்ப்பு மூலியமா விசிட்டிங் கார்டு மூலியமா இந்த வருமான வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. அப்புறம் வந்து சார்ட்ட கேட்கும் போது ஒரு 14ஆம் தேதி இந்த விசிட்டிங் கார்டில் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சார் இது என்ன வேலை எனக்கு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு கேட்கும்போது சார் சொன்னாங்க, பார்ப்பா பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை அந்த டைத்தான் சொன்னேன். அப்போ வந்து 12 மணி எல்டிபி, 12 மணிக்கும் 7 மணிக்கும் இருக்கணும்னா நான் வந்து ஒரு +2 தான் முடிச்சிருக்கிறேன். +2 முடிச்சிருந்தாலும் எனக்கு ஃபோன் நாலேஜே தெரியாது, ஒரு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, ஒரு மெசேஜ் தெரியாது, ஒரு வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் போடுறாங்க படிக்க தெரியாது, இங்கிலீஷ் நாலேஜ் கூட எனக்கு தெரியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் அப்போதைக்கு எனக்கு ஒரு ஜூம் ஆப்பை கூட இன்ஸ்டால் பண்ண தெரியாது. அப்போ நான் ஜாயின் பண்ணேன். சார் சொன்னாங்க இப்படி செய்யணும்ப்பா அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி எல்டிபி அட்டன் பண்ணேன், முடிச்சேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னேன், என்னங்க ஏதோ ஒரு வேலை சொல்லியிருக்கிறாங்க, அது என்ன வேலைன்னு தெரியல, ஏதோ பொருள் வாங்கணுமா அப்படின்னா. அவ்வளவுதான் எனக்கு அந்த இடத்துல அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான். அப்புறம் நான் சரி ஓகே, சரி ஏதோ சொல்றாங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னாங்க. ட்ரைடே மீட்டிங் வாங்கப்பா, 8 மணிக்கு ஜூம்ல மீட்டிங் கனெக்ட் பண்ணி சொல்லி தருவாங்க, மீட்டிங் வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் மீட்டிங் வந்தேன். அப்புறம் வந்து சார் சொன்னாங்க 17ஆம் தேதி நான் ஃபர்ஸ்ட் நாள் அட்டன் பண்றேன், 25ஆம் தேதி எனக்கு ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க. எவ்வளவு பண்ணேன்னு தெரியாது. அப்ப 100p பண்ணணுப்பான்னு சொன்னாங்க. நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ட்ரைனிங் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிசினஸ்ல எப்படி பண்ணணும், எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு விளையாட்டுத்தனமா எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே பார்த்தேன். அப்புறம் அசால்ட்டா இருந்துட்டேங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்பாளையத்துல வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு சார் வந்து சொன்னாங்க, நம்ம ஒரு நேர்ல தான் போய் பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்ப நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப டேர்னிங் பாயிண்டாவே இருந்துச்சுங்க. அப்ப சொன்னாங்க, பாரு இவ்வளவு பேர், என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இவ்வளவு பேர் இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் வர்றாங்களா, லேடிஸ் பாரு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. அந்த அன்னைக்கு கொஞ்சம் பேர் தான், ஆனாலும் அது 120 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அது சின்ன ரூமா தான் இருந்துச்சுங்க. 120 பேர், பரவாயில்ல இத்தனோண்டு ரூம்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, கோயம்பாளையத்து பக்கத்துல இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்பவே, எங்க ஹஸ்பண்ட் சொல்ல விட்டு, பரவாயில்ல நீ பண்ணு,
அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சரி பிஸ்னஸ்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணேன். அட்வர்டைஸ் சேலஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சேன். வீக்லிக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஐடிஸ் ஃபோக்கஸ் பண்ணேன். விசிட்டிங் கார்டு மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட்ட கொடுப்பேன். எங்க ஹஸ்பண்ட் கொண்டு போய் கோயில் கோயிலா கொடுப்பாங்க. நான் வெளியே போகும்போது எனக்கு ஒரு 2 வயசு சின்ன பையன் தான். அப்ப நான் ஜாயின் பண்ணும்போது என் பையனுக்கு 2 வயசு தான். ரொம்ப குறும்பு பண்ணுவான். அவனை வச்சுக்கிட்டு தான் அந்த பிசினஸ் செய்வேன். அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் ஃபோன் கால்ஸ்லாம் பேசுவேன். அவன் முழிச்சிருக்கும் போது பேசவே விட மாட்டான். அவ்வளோ இதா இருக்கும். அப்படி எனக்கு வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8 மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 8 மாசத்துல நான் பிரான்ஸ் அடிச்சேன். டான்ஸ் அடிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதனால எத்தனையோ பேரு நான் போய் வீடு வீடா சொல்லியிருப்பேன். யாருமே ஜாயின் பண்ணல. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. உன்னால பண்ண முடியாது, இங்க வந்து எல்லாரும் மைண்ட் வாஷ் பண்ணும், உனக்கே ஒண்ணும் தெரியாது, நீயே இந்த ஊருக்கு புதுசு அப்படின்னும் போது நீ இப்போ எப்படி ஆள் சேர்த்து நீ எப்படி பிசினஸ் பண்ண போன, உன்னை ஏமாத்ததான் போறாங்க, 3000 பர்ச்சேஸ் பண்ண சொல்றாங்க, உன்னை ஏமாத்த போறாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் நான் காதுலயும் வாங்கிக்கல. எனக்கு இந்த பிசினஸ் மேல இருந்த நம்பிக்கை, எனக்கு சக்சஸ் பண்ணோம், இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் அப்ப நினைக்கல. ஆனா ஏதோ ஒரு தேடல் இருந்துட்டே இருந்துச்சு. நான் பண்ணிருவேன் கண்டிப்பா, இத்தனை பேர் சம்பளம் எடுக்கிறாங்க, என்னால முடியாதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நான் தொடர்ந்து பண்ணேன். சரிங்களா. அப்புறம் வந்து அடுத்த 2 மாசத்துல பிரான்ஸ் எடுத்து 2 மாசத்துல சில்வர் டைரக்டர் வந்தேன். அப்ப WPV ஆஃபர் இருந்துச்சு. எங்க மேம் சொன்னாங்க, பார்ப்பா உனக்கு இன்னொரு லெக்கு பிரான்ஸ் வர போறாங்க, சில்வருக்கு மூவ் பண்ணு சொன்னாங்க. அப்பயும் நான் என்னோட எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய வகையில ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் வைக்க சொன்னேன். அப்படி தெரிஞ்சவங்க மூலியமா வைக்க சொன்னேன். ஆனா என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கூட வரல. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, பரவாயில்ல நீ ஏன் இவ்வளவு சம்பளம் வாங்குற, இன்னைக்கு என்னோட சம்பளம் 44,000 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியமா பேசுறாங்க. எத்தனையோ பேர் சொல்றாங்க உன்னால பண்ண முடியாது சொன்னேன், ஆனா இன்னைக்கு நீ சம்பாதிக்கிற அப்படி சொன்னாங்க. அதே சொந்தக்காரங்க தான் அன்னைக்கு சொன்னாங்க உன்னால பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எத்தனையோ நியூஸ் சேனல் சொல்றாங்க எங்க வீட்டுல ரிஜெக்ஷன் சொல்றாங்க மேம், எனக்கு டிமோட்டிவ் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எத்தனையோ பேர் போறாங்க. ஆனா நான் ஒரு இடத்துல சொல்லிக்கிறேன், எத்தனை பேர் ரிஜெக்ஷன் சொன்னாலும் நீங்க வந்து இன்வைட்ன்றதை கொடுத்துட்டே இருந்தாதான் நீங்க சக்சஸே பண்ண முடியும். சரிங்களா. எத்தனையோ பேர் இந்த பிசினஸ்ல ரிஜெக்ஷனை தாண்டி தான் இன்னைக்கு சக்சஸ் பண்றாங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் வழிகள் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த வழிகளையும் தடைகளையும் மீறிதான் அந்த சக்சஸ் கிடைக்குது. அப்ப எல்லாருக்கும் ரிஜெக்ஷன் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த பிசினஸ்னா இப்படிதான் அப்படின்றத எங்க மேம் அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. எங்க சாரும் சொல்லுவாங்க, கண்ணன் சார் சொல்லுவாங்க, மேம் சொல்லுவாங்க. நான் சரி ஓகே அடுத்து என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. இன்னுமே வரைக்குமே எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன், எவ்வளவு பேசியிருக்காங்க, ஏன் இப்படி பண்ண மாட்டேன், ஏன் இப்படி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சாதான் நான் பண்ணுவேன். எனக்கு இந்த பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் கூட தெரியாது. ஒரு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா யாராவது ஒரு நியூஸ் சேனல் மெசேஜ் இங்கிலீஷ்ல பண்ணா கூட எனக்கு அது படிக்க தெரியும். அந்த அந்த சுச்சுவேஷன்ல தான் நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். எனக்கு சொல்லி கொடுப்பாங்க மேம், எனக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி கொடுங்க, நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு ஒவ்வொன்றா கத்து கொடுத்தாங்க. ஒரு பேனர், எனக்கு பேனரே கிரியேட் பண்ண தெரியாது. பிரான்ச் டைரக்டர் வர்ற வரைக்கும் என்னோட இன்கம் பேனர் கொண்டு எங்க சார் தான் போட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் நீ பழகினாதான் நிறைய தடவை தப்பா போடுவேன். அப்ப சொல்லுவாங்க நீயே போடு. ஏங்க மேம் இத்தனை தடவை நான் போடுறதுக்கு நீங்களே போட்டு கொடுக்கலாமே அப்படி சொல்லும் போது, நீ கத்துக்கிட்டாதான் உன் டீமுக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்ககிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா, திரும்பி சொன்னோம்னா ஏன் நீங்களே போடக்கூடாதா, என்னையவே போட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்கறாங்க. ஆனா அந்த இடத்துல நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, அந்த இடத்துலதான் எங்க மேம் நிக்கிறாங்க. அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்லும் போதுலாம் ஓகே, நம்மள ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரக்குதான் அவங்க வந்து திட்டுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அதை கரெக்டா அடுத்த இடம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியா முயற்சி பண்ணேன். இப்ப நான் 4-5 மாசமா வந்து நான் டிபிபியோட தான் கோல்டு லெவல், அடுத்த 2 மாசம் ஒரே மாசத்துல சில்வரும் வந்தேன், அதே மாசத்துல கோல்டும் அச்சீவ் பண்ணேன். இப்ப நான் தொடர்ச்சியா 4 மாசம் டிபிபியோட அச்சீவ் பண்றேன். என்னோட லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 33,000, அதுக்கு முன்னாடி 44,000 இன்கம் எடுத்தேன். என்னால முடியாது, உன்னால முடியாது, சக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எங்க அம்மாலாம் எத்தனையோ தடவை சொன்னாங்க, ஏய் அதெல்லாம் இந்த மாதிரி போன் பேசுற வேலை உனக்கு வேண்டாம், நீ கெட்டு போயிருவ, உன்னை வந்து குடும்பம் கெட்டு போயிரும், உங்க வீட்டுக்காரர் உன்னை விரட்டி விட்டுருவாரு, இதெல்லாம் செய்யாது அப்படின்னு எத்தனையோ சொன்னாங்க. இன்னைக்கு எங்க அம்மா சொல்றாங்க, பரவாயில்லையே இவ்வளவு சம்பளம் வாங்குறியா, ஆச்சரியமா இருக்குதே, நம்பவே முடியல. அம்மா 44,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேமான்னு சொல்றேன், உன்னால 44,000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியுதா, நீ சக்சஸ் பண்ணிட்டியா, பாருடா இவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னு எனக்கு சொல்லும் போது எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏமா அன்னைக்கு நீ எப்படி சொன்ன, இன்னைக்கு நான் பாரு சம்பாதிச்சு காட்டிட்டேன், சாதிச்சு காட்டி இருக்கிறேம்மா. இன்னோட நான் சொந்த காசுல நான் வெஸ்டேஜ் இன்கம் மூலியமா நான் வீடு வாங்க போறேன், என்ன வெளிநாட்டு கூட்டிட்டு போறாங்க மேம். சார்
பரவால்ல சக்சஸ் பண்ணிட்டேன். பரவால்ல. இதையும் பண்ணிக்காது பார்த்தீங்கன்னா, நான் என் சைடு லெக் மட்டும் நான் 50 பேர் வச்சிருக்கிறேன். என் டீம் ஸ்ட்ரென்த் எப்பயுமே நான் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிக் குடுத்து புரிய வச்சு அடுத்த லெவல் கூட்டிட்டு போறேன். ஆனா இங்க இருக்கிற நியூ ஜெனர்ட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்க சொல்றவங்க வராம இருக்கலாம். நீங்க கூப்பிட்டவங்க வந்து வேண்டான்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லலாம். ஃபோன் பேசுறதெல்லாம் ஒரு வேலையா? பொருள் வாங்குறதெல்லாம் ஒரு வேலையா? அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த வேலையில இன்னைக்கு சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வெளியே எத்தனையோ நான் ஃபீட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ வெளியில வேலைக்கு போயிருக்கேன். நான் 6 வருஷமா வந்து ஒரு மில்லுல நைட்டு பகலுமா வேலை பார்த்திருக்கிறேன். ஆனா அங்க எவ்வளோ திட்டுகள், சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளோ திட்டுவாங்க, ஃபைன் போடுவாங்க. அந்த நம்ம வாங்குற சம்பளமே 100 ரூபா தான். ஆனா அதுக்கு அவ்வளோ ஃபைன் போடுவாங்க. 100 ரூபா 150 ரூபா போடுவாங்க. எவ்வளவு மன வலியோட நான் வேலை எத்தனை நாள் அழுதுகிட்டே வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் வேலை முடிச்சு வரும்போதும் ஐயோ இன்னைக்கு நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், இன்னைக்கு எந்த ஃபைனும் இல்லாம தப்பிச்சிட்டோம் அப்படி. இத்தனைக்கும் நான் குவாலிட்டி செக்கரா இருப்பேன். ஆனாலும் இருந்தாலும் எனக்கும் ஃபைன் கிடைக்கும். சரிங்களா? ஒருத்தவங்க தப்பு பண்ணினா, ஆனா இங்கே நம்ம பினான்சியல் ஃப்ரீடமா, மணி ஃப்ரீடமா, டைம் ஃப்ரீடமா கிடைக்கும். இவ்வளவு பெரிய லக்ஸரியான வாழ்க்கை கொடுத்ததுக்கு இந்த வெஸ்டேஜுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சரண் சார் டீமுக்குள்ள வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட டைமண்ட் டைரக்டர் பானுப்பிரியா மேம் டீமுக்குள்ள வந்ததுக்கு, என்னோட அப்ளைனுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா அதை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அது உங்களை ஒரு நாளைக்கு சக்சஸ்க்கு தான் கூட்டிட்டு போகும். இந்த பிசினஸ்னா ரிஜெக்ஷன் வரத்தான் செய்யும். அதை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கே மூவ் ஆக முடியும். இங்க சக்சஸ் பண்ற எத்தனையோ பேர் வாழ்க்கையில திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிஜெக்ஷனும் கவலைகளும் கண்ணீரும் தான் கடந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நீங்க எப்பயுமே உங்களோட எஃபர்ட் போடுங்க, தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா எஃபர்ட் போடுங்க. நான் தொடர்ச்சியா ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டேன். ஏதாவது சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம், யார்கிட்டயாவது பேசலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா நான் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன். கொஞ்ச நேரம் நான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நான் என்னோட கவலைகள் துக்கங்களை என்னைக்குமே என் டவுன்லைன்ஸ்கிட்ட காட்டினதே கிடையாது, என் அப்ளைன்ஸ்லையும் காட்டினதே கிடையாது. எத்தனையோ தடவை என்னை திட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆனால் நான் என்னைக்குமே நான் எப்படி 5% அந்த உள்ள வந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு நினைச்ச எண்ணத்தோட தான் நான் இப்ப இருக்கேன். எப்பயுமே நான் அப்படிதான் இருப்பேன். எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் கத்துக் கொடுக்கணும், நான் எப்படி இன்கம் எடுக்கிறேனோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றதா என்னோட நோக்கம். இந்த பிசினஸ்ல நான் வந்து இன்னைக்கு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்றேன். இது என்னோட லக்ஸரியான வாழ்க்கை கிடையாது. ஆனால் என்னோட கோல் வந்து பெருசு. இன்னும் நான் வந்து வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொந்தமா பிளைட் ஏறி எங்க ஹஸ்பண்டை போக வைக்கணும். அதான் என்னோட ஆசையே. 4 பேர் மதிக்கல, எங்களை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாங்க, உங்களாலாம் முடியாது, நீ போய் போய் இப்படி ஒன்றும் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் இல்லாத இருக்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ ரிஜெக்ஷன். எங்க சொந்தக்காரங்களாம் அவ்வளோ எங்களை ஒதுக்குவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுற கூட ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஏன்னா எங்க சொந்தக்காரங்க பூரா வந்து கௌரவமான காரு பங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பெரியதா இருப்பாங்க. ஆனா எங்களெல்லாம் ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடுற கூட யோசிப்பாங்க. அந்த மாதிரி அப்ப நான் முடிவு பண்ணேன், இன்னைக்கு நான் போய் 40,000 சம்பளம் வாங்குறேன்னு சொல்லவும் அவ்வளவு ஆச்சரியமும் பாக்குறாங்க. அவ்வளவு இதா இருக்கு. அப்படின்னும் போது இன்னும் நான் வீடு கட்டி கார் வாங்கி ஹஸ்பண்ட் வெளிநாடு கூட்டிட்டு போகணும், சென்னை கூட்டிட்டு போயிட்டு வந்திருந்தேங்க இப்ப அவார்ட் ஃபங்க்ஷன். அப்ப எல்லாருமே எனக்கு எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பெருமையா பார்த்தாங்க. பரவாயில்ல உங்க ஒய்ஃப்க்கு நல்லா சப்போர்ட் பண்றேன், இவ்வளவு இன்கமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் வெஸ்டேஜ் இன்கம் மூலியமா நான் வெளிநாடு கூட்டிட்டு போவேன். அவங்கள வெளிநாடு கூட்டிட்டு போய் நான் நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், என் மூலியமா நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், என் குடும்பமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு மூலியமா நான் நினைச்ச கனவுகளை அடைவேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. என்னோட பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூங்க சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பரா அற்புதமா பேசுனாங்க. சீக்கிரம்